நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். அதில் வந்து நம்ம சம்டைம் 8 மார்க்லையும் கேட்கலாம், 16 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? நீ இந்த யூனிட்டில் இது வந்து யூனிட் 5. இந்த யூனிட்டில் நீங்கள் எது படித்தாலும் படிக்கலனாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டினை பாருங்கள். சால்வ் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் y of n plus 3 minus 3 into y of n plus 1 plus 2 into y of n equal to 0. Given that y of 0 இருக்கிற இடத்துல 4 போடணும், y of 1 இருக்கிற இடத்துல 0 போடணும், and y of 2 இருக்கிற இடத்துல 8 போடணும். இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோ, படிச்சுட்டு வந்து இந்த செம்ம பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிவன் எடுத்துக்கோ. கிவன் 5 என்ன கொடுத்துருக்காங்க? y of n plus 3 minus 3 into y of n plus 1 plus 2 of y of 1 equal to 0. இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? as usual நமக்கு தெரியும், இந்த கொடுத்துருக்க கிவனுக்கு அப்புறம் என்ன எடுக்கணும்? இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னது? இஜெட் இன்ட்டு ஒய், அதாவது இந்த டேர்ம்ஸ்க்கு முன்னாடி இஜெட் எடுக்கணும். கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் விட்டுட்டு இஜெட் எடு, ப்ளஸ் 2 இன்ட்டு இஜெட் ஆஃப் ஈக்குவல் டு 0. இதுக்கெல்லாம் நமக்கு as usual என்ன தெரியும்? ஃபார்முலாஸ் தெரியும். y of n plus 1 z cube y of z minus z cube y of 0 minus z squared y of 1 minus z into y of 2 minus 3 into z into y of z minus z into y of 0 plus 2 into y of z equal to 0. z squared ஃபார்முலாஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். இசட் கியூப் ஒய் ஆஃப் இசட் மைனஸ் 4 இன்ட்டு இந்த 4 எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஒய் ஆஃப் ஜீரோவோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 4ன்னு தெரியும். அதனால் இந்த இடத்துல y of 0 இருக்கிறதுனால 4 இன்ட்டு இஜெட் கியூப் மைனஸ் இந்த இடத்துல y of 1ங்கிறது என்னது நமக்கு? 0. அதனால் அதை விட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இஜெட் இன்ட்டு y of 2க்கு வந்து 8. அந்த மைனஸ் ஆஃப் 8 இஜெட்டை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த மைனஸ் 3 y of z. அதுக்கப்புறம் இந்த இஜெட் இன்ட்டு y of 0வோட வேல்யூ வந்து 4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 3 இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 12 இஜெட். திரும்ப 2 + 2 இன்ட்டு y of z. இதில் காமனாக எல்லாத்துலேயும் y of z எடுத்துக்கோ. z cube minus 3z plus 2. ஓகேவா? இதெல்லாம் y of z இருக்கிற டேர்ம்ஸில் இருந்து y of z காமனாக எடுத்துருக்கோம். பேலன்ஸ் டேர்மெல்லாம் இங்கிட்ட எழுதிக்கோ. பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் z கியூப் இருக்குது, அது இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 4z கியூப். அப்புறம் மைனஸ் 4z எங்கே இருக்குது? மைனஸ் 4z இந்த பக்கம் வந்ததுன்னா, அதாவது 12zலேருந்து 8z போயிடுச்சுன்னா ப்ளஸ் வந்து 4 இருக்கும். இங்கே இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 4z. நமக்கு தேவை y of z தான். மற்ற டேர்ம்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு 4z கியூப் மைனஸ் 4z டிவைடட் x z கியூப் மைனஸ் 3z ப்ளஸ் 2. ஓகேவா? அதாவது y of நெக்ஸ்ட் வந்து y of z நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும்னா z இன்ட்டு y of n அந்த மாதிரி எழுதிக்கோங்க. z இன்ட்டு y of n. 4z கியூப் மைனஸ் 4z டிவைடட் z கியூப் மைனஸ் 3z ப்ளஸ் 2. ஓகேவா? நமக்கு இந்த y of n போதும். அதனால் இந்த z இந்த பக்கம் வந்ததுன்னா z இன்வர்ஸ் 4z கியூப் minus 4z divided z cube minus 3z plus 2 z inverse. இப்போ டேக் z இன்வர்ஸ் 4 ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? z காமனாக இருக்குது. z வெளில எடுத்துட்டோன்னா 4z வெளில எடுத்துட்டோன்னா 4z இன்ட்டு இங்கே பேலன்ஸ் z ஸ்கொயர் இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 4z z ஸ்கொயர் மைனஸ் 1. கீழே இருக்கிற டேர்முக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். 2க்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா 1 இன்ட்டு 2 2 கிடைக்கும். மைனஸ் 1 மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2 ஆகிடும். ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அதனால் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் z மைனஸ் இங்கே கியூப் இருக்கிறதுனால இந்த z முன்னாடி வந்துடும். ஓகேவா? z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் z ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்கொயரை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவோம் நம்ம? z மைனஸ் 1 z மைனஸ் 1. அதனால இந்த இதுவும் என்னது? ஒரு டைம் வந்து இது வந்து z ப்ளஸ் 1 z மைனஸ் 1. அதனால இந்த z மைனஸ் 1 இந்த z மைனஸ் 1 ஒரு டைம் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் மேலே வந்து 4z z ப்ளஸ் 1, கீழே வந்து z மைனஸ் 1 இன்ட்டு z ப்ளஸ் 2. இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதான் ஃபைனல் ஆன்சர். சம்ம நல்லா கவனிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் சம்மு 8 மார்க் சம்மு. ஓகேவா?